உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிஞ்சும் மறந்திருக்கலாம். அது மாதிரி ஒரு சின்ன கருத்து இன்று உங்களோடு. அதாவது, மனிதனுடைய மனதுக்கு எத்தனை பெரிய வலிமை இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம இன்றைய தலைமுறைகளுக்கு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கும், அல்லது எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு உண்மையிலேயே அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். நம்மளுடைய மனதுக்கு அவ்வளவு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. அந்த வலிமையை நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் எண்ணங்களை வலிமைப்படுத்துவது எப்படி அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான். இரவு நீங்கள் தூங்கும்போது ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்களை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குவது போல உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தினசரியும் வளர்த்து கொண்டால், அதை நினைத்து கொண்டே இருந்தீங்கள் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதற்கான சூழலும் அதற்கான வழிமுறைகளும் உங்களை தேடி தானாகவே வந்து சேரும். நீங்கள் அதற்காக ஓடி உழைக்க வேண்டும் அல்லது ஓட வேண்டும் அப்படின்றலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் எண்ணங்களை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் போலயே அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன எண்ணுகிறாயோ அது போலவே நீ ஆவாய் அப்படிங்கிறது தான் முன்னோர்களுடைய தத்துவங்கள். அந்த அடிப்படையில் எண்ணங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது. ஆகவே அந்த எண்ணங்களை நீங்கள் உங்களோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். உங்கள் மனதோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். அப்படி பேசும்போது கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ஆனால் இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறான விஷயத்துக்காக நீங்கள் மெனக்கெட்டு இந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது அது பூர்த்தி செய்ய முடியாது. நல்ல விஷயங்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக, அமைதிக்காக, உங்களுக்கு கூட இருக்கிற நட்பு வட்டாரங்கள், உறவுகள், பெற்றோர்கள், அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சாங்கள், இன்னும் பலர், கணவன் மனைவி, இவர்களுக்கெல்லாம் எண்ணங்களை மாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்களோடு நீங்கள் பேசும்போது அவர்கள் உங்களை அறியாமலே அவர்களுக்கு உங்களுடைய அதாவது எண்ண அலைகள் போய் அவர்களை தொடர்பு கொண்டு, அவன் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறான், நீ அவனை ஏன் இப்படி வெறுக்கிறாய் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவங்க மனசில் தோன்றும். தான் எண்ண அலைகளுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. அதாவது இது அறிவியல் விஞ்ஞானப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி தான் இந்த எண்ணங்களினுடைய வலிமை. ஆகவே நீங்கள் எந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் உங்களுக்கான தேவை என்னவோ அதை முறையாக நீங்கள் அதை கையாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனதில் நீங்கள் அது பதிய வைத்து கொண்டிருந்தால், அது தினந்தோறும் அதை பேசி கொண்டிருந்தால் சில காலத்துக்குள்ளே அது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணத்துக்கான மிகப்பெரிய ஒரு வலிமை. இது பலரும் கேலியாகவும் கிண்டலாகவும் ஒரு அற்பத்தனமாகவும் இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்படியெல்லாம் பல கோணங்களில் பல இன்றைக்கு இருக்கக்கூடிய மெக்காலிய கல்வி படித்த இளைஞர்கள் சொல்லப்போனால் இளைஞர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எப்போவுமே அப்படித்தான். இரு முகங்கள் கொண்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யாரையும் நம்ம மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் நம்மளுக்கு இல்லை. நம்மளுடைய கருத்தை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர, மற்றபடி யாரையும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லி அவர்கள் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த பயணத்தில் நம்மளுடைய பயணம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய பயணம் எண்ணங்களை விதைகளாக விதைக்க வேண்டும். விதை என்றாவது ஒரு நாள் முளைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழிமுறைகள். அந்த வழிமுறைகளின் அடிப்படையிலேயே என்னுடைய பயணத்தில் பல விஷயங்களை நான் நேரடியாக பல விவாதங்களை எனக்கு தெரிந்த உறவுகளோடு பல்லாயிரக்கணக்கான விவாதங்களை பெற்றிருக்கிறேன். பலரும் அதில் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பலரும் அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்திருக்கிறார்கள். என்னடா இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கேட்பாங்க. முயற்சி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். அந்த மாதிரி
நம்மளுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வலிமையும் சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது. ஆகவே உங்கள் எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் உடலோடு நீங்கள் பேசலாம். இதை அடுத்த காணொளியில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.